எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முருகேசன். எனக்கு ஊர் திருக்கரங்குடி தான். நம்ம எல்லாம் ஒரே ஊர் தான். பக்கத்தில் ஊரில் இருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி உட்பட்டவன் தான். இந்த மட்டும் வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனில் நமது அண்ணன், எனது அண்ணன், அதுவும் நமது அண்ணன், உங்கள் சகோதரமான ஏழை நூறுவன் டாக்டர் குமார் அண்ணன் அவங்க இந்த மட்டும் மலம் வருகிறார். இந்த மட்டும் நம்மளுடைய பங்களிப்பு அதிகமான முறையில் அவங்களுக்கு நம்ம செயல்படணும். அதுவும் போக அண்ணனுக்கு எதனால் செயல்பட சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணனை பொறுத்த வரைக்கும் எல்லா பாமர மக்களும் ஒன்றுன்னு சொல்லி படக்கூடிய ஆள். அது ஒன்று தான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச ஒரு கேரக்டர் சொல்ல போனால். அதுவும் போக எந்த ஒரு அரசாங்கம் பண்ண முடியாத ஒரு தொகுதியவே தத்தெடுத்து பண்ண மாதிரி இன்றைக்கும் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. போக்குவரத்து துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை, விளையாட்டுத்துறைன்னு சொல்லி ஏகப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அவரால் என்ன முடியுமோ அந்த உதவி இன்றைக்கி நமக்கு அவர் எந்த ஒரு பொறுப்போ பதவியோ எதுவுமே இல்லாமல் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த மனிதன் இன்னொரு விஷயம், நம்ம எத்தனையோ பேரை உருவாக்கி விட்டோம் நம்ம தொகுதியில். இது வரைக்கும் முன்னாடி இருந்த எம்பி எம்எல்ஏ யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். எம்பி எம்எல்ஏன்னு வந்து அவங்க இது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இப்போ எம்பிலாம் நமக்கு ஊருக்கு நம்ம ஏரியா பக்கம் வாராரா வரலன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நேரில் பார்க்கவும் முடியாது. நம்மளே பார்க்க போனோம்னாலும் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அவர் இங்கே இருந்துக்கிட்டே சென்னையில் இருப்போம் பாரு. அந்த மாதிரிலாம் நம்ம அண்ணனை எதிர்பார்க்க வேண்டாம். டேரெக்டாக அவள் வீட்டுக்கே போயிடலாம். நம்ம எல்லாம் அவள் ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு சமத்துவ நாயகன் மாதிரி அவர். அப்படி தான் அவர் எல்லாத்தையும் அண்ணன் தம்பியாக பழகிக்கிட்டு இருக்காரு. இந்த தடவை போனதெல்லாம் போட்டு நம்ம எத்தனை மட்டும் நம்மளும் தான் ஏமாறுவோம். இந்த மட்டும் தெளிவான முடிவு எடுத்து நம்ம அண்ணனை வெற்றி பெற செய்யுது நம்ம கையில் தான் இருக்குது. அவள் வெற்றி பெறல, நம்ம தான் வெற்றி பெற போகிறோம். அவள் பண்ணுற நம்ம ஒவ்வொருடைய குறிக்கோள் நிறைவேறும். அரசாங்கத்தை எதிர்பார்த்து பண்ண மாட்டாப்புல, அவளே சுயமாக ஆல்ரெடி அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை எப்படியாவது நம்மளுடைய அனைத்து மக்களையும் ஒன்று இணைத்து நம்ம இந்த மட்டும் அண்ணனை சட்டசபை உள்ள அண்ணனை அனுப்புறது நம்மளுடைய கடமை. அதை எல்லாரும் உணர்ந்து செயல்படணும். நன்றி, வணக்கம்.